வணக்கம். நான் உங்க அடக்கி சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானு கிறுக்கு மாதிரி பேசுறான். அவன் என்ன சொல்றேன், ஏன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டான். வேணா அவன் என் தம்பிக்கா அண்ணன் நான் போறேன் அப்படின்னா எனக்கு கரூர் கூட்டணி தம்பி விஜய் எப்படி என்ன மனசுல இருக்கான்னு தெரியல. தம்பிக்கா அண்ணன் போறேன்னு சொன்னது நோட்டை வாங்கினதுக்கு அப்புறம் பெட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப கூகுன்னு கூறான். அதே மாதிரி சாட்டை கொட்டை முருகன் அவன் வந்து என்ன கூகுன்னு கூறான். அதே மாதிரி நான் சொல்றேன், இப்ப 400 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு 4 பேர் ஐசியூல இருக்காங்க. ஒருத்தன் அந்த சாட்டை தூரம் இருக்கான், கொட்டை தூரம் இருக்கான். இவன் நாம் தமிழர் கட்சி சீமான் யாராச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படணும், எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிங்கன்னு ஒரே ஒருத்தன் பதிவு போட்டீங்களா? இல்ல இப்பதான் ஆச்சு, இப்பதான் ஆச்சு அப்படிமீங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க பதிவு போடுறதுக்கு என்னங்க முடியல? உங்களுக்கு வக்கில்ல. இதை எதிரில் அரசியல் எல்லாம் பண அரசியல் பண்றீங்க. பண அரசியல் ரெண்டுமே சரிங்களா? அதே மாதிரி குற்றத்திற்கு முதன்மை காரணம் விஜய் தானே. ஏன்டா அவங்க கொண்டு எங்க வச்சிங்க? சும்மா வாய்க்கு வளரக்கூடாதுடா. நம்ம ஆர்சிபி வெற்றி அடைஞ்சது கூட்ட நெரிசல்ல அந்த ஸ்டேடியத்தோட மேனேஜர் மேலே எஃப்ஐஆர், அந்த ஈவெண்ட் நடத்துற மேனேஜர் மேலே எஃப்ஐஆர், இந்த ஈவெண்டோட ஓனர் மேலே எஃப்ஐஆர். ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த ஸ்டேடியத்தோட மேனேஜர் மேல இருந்த எஃப்ஐஆர்ல அந்த மேனேஜர் பேரை எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஹைகோர்ட் காரணங்கள் அந்த ஈவெண்ட் மேனேஜரை தவிர விசாரணை தான் தெரிய வரும். எக்காரத்தை கொண்டு அந்த ஸ்டேடியத்தோட மேனேஜருக்கு பொறுப்பு வராது அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாங்க அந்த பேரை. அதே மாதிரி அந்த மேனேஜரை நீக்கும் போது இவர் கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கெஸ்ட் இவர் எப்படி காரணமா கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஒரு 1% காமன் அறிவாச்சு இருக்கிற மாதிரி பேசுங்க. சும்மா ஓய்ன்னு கத்தக்கூடாது சரியா? நான் என்ன கேட்கிறேன், எலிக்கும் ஜாமு கொஞ்சம் எல்லாமே நீங்க தான். நான் இந்த கட்சிக்கும் இல்லை. ஏன் கத்துறீங்க? நான் எத்தனை பேரை சொல்லியிருக்கேன், மாற்று கட்சிகள் இருக்கு. ஏன்னா நம்ம டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நம்ம முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்த பிஜேபி, தமிழக வெற்றி கழகம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. தயவு செஞ்சு பார்த்து யோசனை பண்ணி காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசுக்கான பொருளை வாங்கிட்டு 2026 ஓட்டு போடாதீங்க சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.